சுந்தரி விளாடாத சுந்தரி, சும்மா என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒன்று இதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க. காமெடி பண்றியா? போமா போ. வந்து வந்தவியில வாங்கன்னு சொல்லு, இதெல்லாம் தப்பு. கூப்பிட முடியாது, நான் வர முடியாதுன்னா விடுங்களேன். ஒரு பாட்டுக்கு அங்கே உங்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு எல்லாத்துட்டையும் வருவாரா. அவையில வாங்கன்னு வரவேற்று அவைகளுக்கு சமையல் பண்ணி ஆக்கி போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. போறீங்களா கொஞ்சம்? உங்களால வர முடியாது. இப்போ வரப்போயா என்ன சுந்தரி? எல்லாரும் தப்பா நினைப்பாங்கம்மா ஒன்னதான். அப்புறம் அவங்க இருக்க மனநிலைமைக்கு, சே நம்ம இங்க வந்ததுனால தான் அந்த பொண்ணு இப்படி நடந்துக்குது அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. எங்க போவாங்க சொல்லு? ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்றதுனால நம்ம நல்லா தான் இருப்போம். சரியா? நீ நினைச்சு ஒன்றும் கவலைப்படாதவா. அவங்க ஒரு செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள வேற இடத்துக்கு அனுப்பிச்சு விடலாம். அது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கட்டும். வா. எனக்கு என்னமோ இது சரியா படல. அதுக்கு மேல உங்க விருப்பம். எனக்கு என்னத்த. சரி சரி பார்த்துக்கலாம். நீங்க எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கையில நான் மட்டும் ஏன் தனியாளு? சுந்தரி அண்ணே, வா பிரியா. நல்லா இருக்கியா? ஆ, நான் நல்லா இருக்கேன் சுந்தரி. நீ எப்படி இருக்க? என்ன பிரியா, கழுத்துல செயின் எல்லாம் காணும். ஆளு என்னமோ போல இருக்கு. என்ன பண்ண, நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. பணத்திமுறை ஆட்டம் போட்டோம், எல்லாம் சோலி முடிஞ்சிச்சு. இனிமே வாழ்க்கையே புதுசா தான் இருக்க போகுது சுந்தரி. சரி வீடு. என்ன உள்ள பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை காணும் தேடி தான் இங்க வந்தேனே. ஆமா, உன்னோட மாமியார் நாத்தனார்லாம் வந்திருக்காங்களாம்ல, அப்பதான் உங்க அண்ணன் சொன்னார். ஆமா சுந்தரி, எல்லாரும் தான் வந்திருக்காங்க. சரி சரி. நானே கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா, அதான் தூங்கிட்டேன். இந்தா வரேன், சமைக்கணும் வேற. சரி சுந்தரி வா. போ பிரியா, இந்தா வரேன். வா வா. பார்த்த உடனே நல்லா பேசுற, அப்புறம் ஏன் உனக்கு இவ்வளோ கோவம்? பார்த்த உடனே என்ன அவளை திட்ட சொல்றீங்களா? ஏன் உன் மாமியாரெலாம் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க சொல்றீங்களா? பார்த்தா நல்லா தான் பேசுவோம், பார்க்கலன்னா கோவம் தான் வர செய்யுது. என்ன செய்யறது? சரி சரி, கோவப்படுத்தாம மனசை கஷ்டப்படுத்தாம வா. ஏண்டா தம்பி அழுகிற? அழுகாதடா. அழுகாம என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம். ச்சே, இந்த நிலைமைக்கு கடவுள் அப்படியே திருப்பி போட்டுச்சேம்மா. எப்படி முன்னேற போறோம்னு எனக்கு சத்தியமா தெரியல. எங்க அப்பா பாதி சொத்து எனக்காக சேர்த்து வச்சிருந்தாரு. நான் சம்பாரிச்சு எவ்வளவோ வாங்கினேன். கடைசியில ஒன்றும் இல்லாம அம்போன்னு இப்படி உட்காந்தாச்சேம்மா. இனி எப்போ சம்பாரிச்சு அந்த சொத்தெல்லாம் நம்ம திரும்ப கைக்கு வருமோ எனக்கு சத்தியமா தெரியலம்மா. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. விடுடா, பார்த்துக்கலாம். இப்படி ஏவா இருக்க போறோம்? கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். நமக்கு முதல்ல தம்பி, முதல்ல எனக்கு எங்காவது ஒரு கூட்டுற பெருக்கிற வேலை இருக்கான்னு கேளியா. நான் அந்த வேலைக்கு போகிறேன். நீ ஏதாவது இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனி ஏதாவது இருக்கான்னு பாரியா. அங்கே ஏதாவது வேலைக்கு போயா. அதுக்கப்புறம் நமக்குன்னு தனியாக ஒரு வீடு பாரு. என்னதான் இருந்தாலும் சம்மந்தி வீட்டில் இருக்கிறது தப்புயா. எப்படிம்மா? எப்படி? கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. இருந்தாலும் வீடுன்னு பார்க்க போனோன்னு வையேன், அட்வான்ஸே 1,00,000 கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜாமான் எல்லாம் வாங்க வைக்க அமௌண்ட் எப்படி 2-3 லட்சம் தேவைப்படுமா. கூட தான் ஆகும். இப்போதைக்கு நம்ம வீடு பார்த்து போகிறது கஷ்டம். அதனால கொஞ்சம் வேலைக்கு போய் செட்டில் ஆனதும் தான் வீடு பார்க்கணும். அது வரைக்கும் மச்சான் வீட்டில் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நான் போயிட்டு பாப்பா 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் மச்சான் வண்டி எடுத்துகிட்டு போய். ஏன்னா பாவம் அதுங்க வீட்டை போய் பார்த்துட்டு கஷ்டப்படுங்க. அக்கா கிட்ட சொல்லிடு. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிக்கு நான் இங்கே வர்றது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லடா தம்பி. அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி பிடிக்காம இருக்கும்போது நம்ம இங்கே இருக்கிறது எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல. கூடிய சீக்கிரம் வேற வீடு பார்த்து போய்தாயா ஆகணும். விடுமா பிரியா, சும்மா ஏதாவது சும்மா வேற எதுவும் சொல்லியிருப்பாரு. அது இப்படிலாம் இருக்காதுமா. நீ வர்றதெல்லாம் விருப்பம் இல்லாமலாம் இருக்காது. அவளுக்கு பிடிக்கும் தான். நீ எதுவும் கண்டுக்காத என்ன. ஏன் பழுதுட்டு இருக்கீங்க? சொன்னப்ப கேட்கல. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஒன்னுத்துக்கும் யூஸ் ஆகாது அழுது. சரியா? அழுகாம போய் வேலை வெட்டி கிடைக்குதானே போய் தேடுங்க வேலையை. போங்க. சொன்னேன், தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? அதில் உன்னை எடுத்து வைங்க, வீட்டு பத்திரத்தை எடுத்து வைங்க, அது நமக்கு முக்கியம் முக்கியம் முக்கியம்னு எவ்வளோ சொன்னேன். கேட்கலையே என் பேச்ச. நான் சொன்னது தான், நான் வச்சது தான் சட்டம். நான் பிடிச்ச முசலுக்கு தான் 2 காலு. ஏ அப்பா, என்ன அநியாயம் பண்ணிய. இப்போ அழுது என்னாக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ ஏதாவது வேலை கிடைக்குதானே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு வாங்க. போங்க. இப்படியே இருந்து என்ன பண்ணுறது? வேலைக்கு போகணும்ல. போங்க. ஆமா பிரியா, நான் போய் பார்த்துட்டு அக்கா பிள்ளையில கூட்டிட்டு வரேன். எப்ப பாரு அக்கா அக்கா பிள்ளை, அக்கா
அக்கா பிள்ளை அக்கா அக்கான்னு அக்காவை நம்பிதான் இப்ப நல்லா உட்காந்துட்டு இருக்கோம் இங்க தெரியுதா? பிரியா, தயவு செஞ்சு பேசி பேசி என்னைய நோகடிக்காத பிரியா. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. தெரியுமா? இம்மா தம்பியை போய் என் பிள்ளையில கூட்டிட்டு வர சொல்லுமா. அதான் கிளம்பிட்டாரு, ஏன் கவலைப்படுதிய? சத்தமே வரல வாயில இருந்து, சவுண்டெல்லாம் ரொம்ப மெதுவா இருக்கு. அதான் அக்கா பிள்ளையில கூப்பிட கிளம்பியாச்சு, கவலை எல்லாம் படாதீங்க. ஏன் பிரியா அப்படி பேசுற? என்னம்மா செய்ய? எனக்கு இப்படி இப்படிலாம் நடக்கும்னா தெரியும், சொல்லு. தெரியாது இல்லம்மா, நான் நினைச்சது யதார்த்தமா. ஆனா இந்த அளவுக்கு ஆகும்னு சத்தியமா எனக்கு தெரியாது பிரியா. இப்ப நடு தெருவில் நிக்க வச்சிருச்சு என்ன, நல்ல பேச்சு வாங்க வைக்கிது என்ன. நான் என்ன செய்ய? இந்த மனுஷனை கட்டினதுக்கு இவ்வளோ பெரிய துயரத்தை அனுபவிப்பேன்னு சத்தியமா நினைக்கல பிரியா. சரி சரி விடுங்க, என்ன செய்யறது. பிரியா கொழுந்தனாரே, என்னங்க இப்படி இப்படி ஆயிப்போச்சாம்ல, கேள்விப்பட்டுதாங்க ஓடியாடுறேன். அட கடவுளே, இப்படியா நிலைமை ஆகுறது? ச்சே, என்னங்க உங்களுக்கு கெட்ட காலம் இப்படி பிறந்திருக்கு. ஏதான் தலையெழுத்து அண்ணி. பிரியா எவ்வளவோ சொன்னா அண்ணி, நான் கேட்கவே இல்லை அண்ணி. நான் வச்சதுதான் நான் சட்டம்னு நினச்சி நான் எல்லாமே பண்ணிட்டேன் அண்ணி. இப்போ ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் அண்ணி. ஒரு இது கூட இல்லை, ஒன்றும் என்ன பண்ணுறதுனே தெரியல அண்ணி. ஒரு கம்பெனினாச்சும் நடத்திட்டு இருந்தேன் நான். இப்போ ஒன்றுமே இல்லை. அந்த கம்பெனி நான் எப்படி போய் அதை எல்லாமே அவங்க கையில் போயிட்டு நான் எதுவுமே பண்ண முடியாது அண்ணி. ரொம்ப நினச்சா கஷ்டமாக இருக்குது. ஏக்கா, இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் இப்படிதாக்கா பட்டு அனுபவிக்கணும். பணம் பணம், காசு காசு, திமிரு. ஏ அப்பா, அதுவும் அவங்க அக்கா பைத்தியம் எல்லாம். அக்கா என்ன கேட்டாலும் செய்வேன். என் அக்காவுக்கு இந்த வீட்டில் எது எடுத்துக்கிறதுனாலும் அதுக்கு உரிமை இருக்கு. என் அக்கா எல்லாமே பண்ணும், என் அக்கா எல்லாமே செய்யும், என் அக்காவுக்கு தான் எல்லாமே. அது எப்படி நீ சொல்லலாம் வேண்டாம் வேணான்னு? அது எங்கள் அக்கா என்ன வேணாலும் செய்யும், வேலையை போய் பாருக்கிறியா? எங்கள் அக்கா அப்படித்தான் எடுக்கும், எங்கள் அக்கா அப்படித்தான் பண்ணும். எப்போ பாரு இதே தான்க்கா. நான் எவ்வளோ சொன்னாலும் காதில் வாங்குறது இல்லை. அதை எடுங்க இது என் அக்காவுக்கு தான் எல்லா உரிமை. எங்கள் அக்கா கேட்டுருச்சுல, எப்படி கொடுக்காம இருப்பேன்? பாவம் இல்லை எங்கள் அக்கா. என் அக்கா கேட்டு நான் கொடுக்காம இருப்பேனா? என் அக்கா கேட்டுச்சுல, அது எப்படி நான் தராம இருப்பேன்? என் அக்காவுக்கு கொடுத்துதான் ஆவே அப்படின்னு. என்ன இதுங்கிற, என்ன பேச்சுங்கிற, என்ன தெனாவட்டுங்கிற, நம்ம சொல்றதெல்லாம் காதலே கேட்கறது இல்லை. அக்கா லட்சணத்தை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சுதான் சொன்னேன், ஆனா காதலே கேட்கலையே. ஏ அப்பா, அவர் வச்சேதான் நினைச்சிட்டு தெரிஞ்சாரு. இப்ப நினைச்சு பாப்பாருல, ஐயோ பிரியா சொன்னச்சே நம்ம கேட்கலையே அப்படின்னு. கேளுக்கா கேளு. இப்ப எங்க போவீங்க அந்த பணத்துக்கெல்லாம்? அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தானே இவ்வளோ ஆட்டமும். நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன என்னன்னு கேட்டேன். இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசின பிரியா, நடக்கிறது வேற. ஒரு அளவு தான் பேசலாம். என்ன எதுக்கு எடுத்தாலும் யாருக்கிட்டேனாலும் என்னை பத்தி கேவலமா பேசுறது, கேவலமா திட்டுறது, அவ்வளோ இலக்காரமா போச்சா என்ன பார்த்தா? ஆ அக்கா அக்கான்னா இப்போ உன் அக்கா உனக்கு இப்போ பிடிக்குதுல்ல, அப்போ என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கா? ஒருத்தவங்க கேட்டா கொடுக்காம என்ன பண்ண சொல்ற? அதுவும் என் வீட்டில் பிறந்த புள்ள தானே, அது கேட்குறப்ப நான் எப்படி கொடுக்காம இருப்பேன் சொல்லு? பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா போயிட்டு இருக்கா. வாயை மூடிட்டு ஒழுங்கா நில்லு. எனக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு புரியும். எவ்வளோ நிலைமைக்கு வந்தவன் நான், எனக்கு தெரியாதா? உன் வேலை என்னமோ அதை பாரு, உனக்கு என்ன தேவையோ அதை கேளு. சும்மா என்ன நல்லா குத்தங்காட்டி குத்தி காட்டிட்டு பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத பிரியா. நான் சரியான கோபம் ஆயிடுவேன். ரொம்ப ஒரு அளவு தான் பொறுமையாகவும் அமைதியாகவும் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்க முடியும். அதுக்காக எப்பவுமே கேட்டுட்டு இருக்க முடியாது, சரியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து டாமினேட் பண்ணிட்டே இருக்கா. ஏங்க, எதுக்குங்க போட்டு அடிக்கிறீங்க? என்ன செய்யறது? நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அவளை அடிச்சாப்புல எல்லாம் சரியாயிடுமா என்ன? விடுங்க விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அடிக்காதீங்க பாவம். பிரியா, நீ வாயை மூடிட்டு தான் இரேண்டி. எல்லாருக்கிட்டையும் என்னதான் இருந்தாலும் அவங்கள ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசினா கோவப்பட தாண்டி செய்வாங்க. இப்படியெல்லாம் பேசாத பிரியா. நடந்தது நடந்து போச்சு, இனி நம்ம எப்படி முன்னேறலான்னு மட்டும் யோசிங்க. மற்றபடி நடந்ததை பற்றியே பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல பிரியா. இல்லக்கா, நான் சொன்னதை கேட்டுக்கலாம்ல இவரு. அப்போ கேட்கல, இப்போ மட்டும் வெறிட்டு வெட்டுன்னு கோவம் வருதோ? சொன்னதை கேளுங்க 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 எவ்வளோ சொன்னேன். அப்பெல்லாம் கேட்கவே மாட்டேன்ட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ மட்டும் கோவம் எப்படி வருதுன்னு பாருக்கா. சரி விடுமா, அப்புறம் அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? இப்படிலாம் பேசினா கோவப்படதான் செய்வாங்க. அதை நம்ம போய் பெருசாக எடுத்துக்கிட்டு இதை ஒன்றும் இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. விடு, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். விடுங்க குழந்தைனாரே, அடிக்காதீங்க. நீங்களா இருந்தாலும் அப்படிதாங்க.
ஆ சரியா? ஒருத்தவங்கள இப்படி பேசிட்டே இருந்தா நமக்கு கோவம் வருமா வராதா? ஏதோ நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இனி சும்மா நான் போயிட்டு வரேன். எங்க போறீங்க? பிரியா சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிடாம கிளம்புறேங்கிறாரு. சாப்பாடு ஒன்றும் வேணாம். இவள்கிட்டலாம் சாப்பிட்டுன்னு வைங்களே, என்னத்த சொல்லன்னு தெரில. பாப்பா 2 பேரையும் கூப்பிட தான் போறேன். தம்பி சாப்பிட்டு போடா. இல்லக்கா, சாப்பிட்ற மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது. சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய போறோம் சாப்பிட்டு சாப்பிட்டு. என்னடா பண்றதுன்னே ஒன்றும் புரியாம இருக்கு. நான் போய் பாப்பா 2 பேரும் கூட்டிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. டேய் தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குடா. நீ ஒரு தான் சாப்பிட்டுட்டு போயேன். நீ எப்போ போயிட்டு வந்து சாப்பிட்றது? நீ சாப்பிடாம நாங்கள் மட்டும் சாப்பிடுவோமா? என்ன அதெல்லாம் எங்களுக்கு வேணாம்யா. நீ சத்த நேரம் இரியா. நான் சமைச்சது சாப்பிட்டுட்டு அப்புறம் போயா. பிள்ளைங்களுக்கு இன்னும் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்புறம் போய் கூட கூட்டிட்டு வாயா. இல்லக்கா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு மைண்ட் செட் ஒத்துக்கவே இல்லை. நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா அங்கிட்டு வெளில போயிட்டு வந்தா தான் சரி வரும். ஏன்னா இந்த பிரியா பேசி 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 என்னை கொல்றா. சத்தியமா முடியலக்கா. விடு தம்பி, பிரியாவுக்கு கோவம் இருக்கும்ல யாரா இருந்தாலும். நம்ம சொல்லி கேட்கலே இப்போ இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு கோவம் இருக்க தான் செய்யும் தம்பி. அதுக்காக என்ன செய்ய முடியும் கோவப்பட்டு? இல்லக்கா, மனசான் இவற்றால இருக்கவே முடியாது. இன்னும் என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசி சாகடிச்சிருவா. சாமி, நான் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி போயிட்டு வந்தாதான் எனக்கு சரிப்பட்டு வரும். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் வரேன்ல, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் பிள்ளையை கூட்டிட்டு தான் வருவேன். எவ்வளோ கோவம் வந்து போராடு பத்தியிலா? என்ன பெருசாக சொல்லிட்டேன்? உள்ளது சொன்னேன், நடந்தது சொன்னேன். இது ஒரு தப்பா? இதில் என்ன இருக்கு? ஏக்கா, நீ வந்து என்ன நடந்துச்சுன்னு எப்படின்னு கேட்ப. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதானக்கா. அதுக்கு எப்படி கோவம் வருதுன்னு பார்த்தியா? இப்படி தான் நான் சொல்கிறது எதுவுமே கேட்குறது இல்லைக்கா. அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறது, அவர் இஷ்டத்துக்கு செய்கிறது. இப்படி பண்ணி இப்போ நடுத்தருவு. நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னமோ பண்ணிட்டு போட்டும். பேசாம விடுடி. சொன்னதே சொல்லி என்னடி ஆக போகுது? கோச்சிட்டு சாப்பிடாம போறாரு பாரு. ஏன்னா அப்படி பண்றியோ? நடந்ததை திரும்ப திரும்ப பேசி ஒன்றும் ஆக போறதில்ல பிரியா. விட்டு தான் தொலையேண்டி. நெய் நெய் நெய்னு பேசிட்டே இருப்ப போல. கடவுளே, ஏன்னா அப்படி இருக்கியோ தெரியல. பாவமா இருக்கு அவரை பார்க்கும் போதும்.